Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 10 முக்கியமான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னாடா கேட்டிங்கன்னா ஆமாம், ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் வெப்சைட்டை பற்றி புரியும். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிற பாஸ்வேர்டில் வந்து போடுற பாஸ்வேர்டு எல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்குன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அதுக்கு என்ன பண்ணால் உங்களுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு ஆட்டோஃபில்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோஃபில் கூகுள்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது உள்ள போனீங்கன்னா பாஸ்வேர்ட்னு ஒன்று இருக்கும், அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஃபேஸ்புக்குன்னா யூஸ் பண்ணியிருந்தால் அது கீழே வந்து ஐ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அடிச்சிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து வியூ ஆகும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பண்ணிடுங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது ட்ரிக்கில் ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ளைட் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது, எத்தனை மணிக்கு போகுது, எந்த ஏர்போர்ட்லேருந்து போகுது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணால் உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ளைட் ரேசர் 24 அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ளே வந்து வேர்ல்டு மேப் காட்டும். எல்லா ஊர்லேயும் வந்து ஃப்ளைட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து எல்லோ கலரில் காட்டிருக்கோம். நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ்லேயே வந்து நம்ம ஃப்ளைட் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது அப்படின்றத பார்க்க முடியும். நான் இந்தியா பார்க்க போகிறேன். இந்தியாவில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ மதுரையிலேருந்து இருக்குது, எல்லா ஊர்லேருந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதாவது பிடிச்சிருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்து நம்ம ஏரியா மதுரைனா அந்த மாதிரி மதுரையில் ஒரு ஏரோப்ளைன் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகுது, எது வழியாக போகுது, அதெல்லாம் எத்தனை மணிக்கு, எந்த ஏர்போர்ட்டுன்றதை ப்ராப்பர் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இதை சொல்லுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ட்ரிக்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணது வந்து மதுரையிலேருந்து ஹைதராபாத். நல்லா பாருங்கள், அதில் வந்து கீழே டைமிங் எத்தனை மணிக்கு, எந்த ஏர்போர்ட்னு நல்லா போட்டிருப்பாங்க. இதே மாதிரி விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் கூட பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் வந்து தெரியும். இல்லைனா எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணால், எனக்கு வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து போடுறேன். இந்த வெப்சைட் என்னன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான். அப்படின்னா கேட்டிங்கன்னா ஒரு பாட்டிலேருந்து மியூசிக்கையும் வாய்ஸையும் தனியாக பிரிச்சருக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி வோக்கல் ரிமூவர் அப்படி சொல்லிட்டு போட்டிங்க. அதாவது வாய்ஸ் ரிமூவர் தான் அது அப்படி சொல்லியிருக்காங்க. அதை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து வைப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு போய்டும். மொபைலில் அது எந்த பாட்டோ அந்த பாட்டை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து மொகரசில் கொடுத்துருக்கேன். அது வந்து கொடுத்த உடனே லோடிங் ஆனதுக்கப்புறம் மியூசிக் தனியாக வாய்ஸ் தனியாக வந்து ரிமூவ் இருக்கும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மியூசிக் வைக்கிறேன் பாருங்கள். மியூசிக் வந்து இந்த மொகரசில் அந்த மியூசிக் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் கம்பெனி நான் அதிலே காட்டும். வால்யூம் மேலே கம்மி பண்ணிட்டு வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணினா வாய்ஸ் வந்து வரும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டெவலப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், எல்லாம் சேவ் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. அது வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் பிடிக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலாம் அசியமாக திட்டு போங்க, ஏதாவது பண்ணுங்கள். இந்த ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரிக் தான். நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் தேவைப்படுது. அந்த ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் ஏதாவது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட பாஸ்போர்ட் சைஸாக எவ்வளோ வித்து எவ்வளோ சைஸுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இந்த ட்ரிக்கு. உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே மூணாவது ஒரு லிங்க் ஒன்று தான், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உள்ள லாஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் இமிடியேட்லின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் போவோம். அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ வித்து சைஸுன்றது அதுவே காட்டிடும். கரெக்டாக வந்து உங்களுக்கு இப்போ நார்மல் ஸ்டூடியோவில் எடுத்திங்கன்னா 8 ஃபோட்டோ தருவாங்களா, அந்த மாதிரி இதுலேயே வந்து 8 ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கன்வே ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கடையில் போய் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தாலே போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. இதுக்கு சாதாரண ப்ரொசீஜர் தான். நீங்கள் இதில் இருக்க மாதிரியே பார்த்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து என் ஃபோட்டோ வந்து நான் கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ கொடுத்த உடனே என் ஃபோட்டோ வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ என் ஃபோட்டோ வந்து இங்கே வியூ ஆகுது. அது 100% ஆகுது. ஆனதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 8 ஃபோட்டோ அந்த சைஸுக்கு வந்து காட்டுது. அது கிராப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வியூ ஆகும். அப்படியே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து கீழே வந்து டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோ 8 ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் இதை கடையில் கொடுத்து பிரிண்ட் போட்டு கூட எடுத்துக்கலாம். ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான ட்ரிக். என்னடா எல்லாத்தையும் முக்கியமான ட்ரிக்னா எல்லாமே நடைமுறையில் யூஸ் பண்ணும்போது நல்ல ட்ரிக்காக தான் இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். இது என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ட்ரிக்கு. இதுக்கு உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி இன்டர்வியூ வார்ம் அப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து லிங்க்னு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நிறையா இருக்கும். அதாவது எந்த ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது காட்டும். இப்போ டேட்டா அனலைசஸு, கீழே வந்து ஐடி, சாஃப்ட்வேர், யூஐ, யூஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்னு ஒன்று கேட்கும். அதை ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த ஃபீல்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்று இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கும். நீங்கள் அது கீழே வந்து ஆன்சர் வந்து என்ன பண்ணால் மைக் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுகிட்ட பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து அதான் சொல்லுவாங்களே, கண்ணாடி முன்னாடி பேசுறதுக்கு அப்படியும் பண்ணலாம். இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக் என்னென்னா கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் பாருங்கள் தான் இந்த ட்ரிக்கு. அதெல்லாம் இது ஒரு ஃபன்னான ஒரு ட்ரிக் தான். அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி பிடிஎஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு ஹார்ட் இன் சிம்பிள் மாதிரி வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே மேலே பலூன்ஸ்லாம் நிறைய 1 2 வர மாதிரியாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு வேர்டில் எழுதியிருக்கும் ஹாப்பி பர்த்டே. அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். அது சும்மா டச் பண்ணி விளாட்லாம். கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் என்னடா கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் இந்த ட்ரிக்கு. இது எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். நம்ம லேப்டாப்பில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டெவலப் பண்ணால் சாஃப்ட்வேர் வந்து பே பண்ணுற மாதிரி தான் காட்டுது. அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு. அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி office.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சைன்அப் பண்ணி உங்கள் மெயில் ஐடி இல்லை yahoo.com நிறையா இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எது இருக்கோ அது வந்து போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி காட்டும். நான் வந்து மொபைலில் பண்ணலாம் எனக்கு சரியாக காட்ட மாட்டேங்குது. நீங்கள் வந்து சிஸ்டமில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிக் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரிக் என்னடான்னு கேட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு தான். இது என்ன பண்ணணுன்னா, யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோ ரெடி பண்ணுறது, லோகோ ரெடி பண்ணுறது, வெப் டிசைனிங் சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது என்ன பண்ணால் க்ரோம் ஓப்பன் பண்ணி ரெண்டர் ஃபாரஸ்ட்டு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கெட் ஸ்டார்டட்னு ஒன்றுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். லோகோ, வெப் டிசைனிங் நிறையா இருக்கும். நான் வீடியோ கொடுத்துக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணோடனே அதில் போய்ட்டு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை கேன்சல் பண்ணி விட்ருங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு இருக்கும் ஆல் கேட்டகரிஸு, அதில் வந்து இன்ட்ரோ அண்ட் லோகோஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உள்ளே எதுக்கான வீடியோன்னு கேட்குது. நான் யூடியூப் இன்ட்ரோன்னு கொடுத்துருக்கேன். இதில் நிறைய இன்ட்ரோ இருக்குது. இதில் பெய்டு இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்க. இப்போ எனக்கு ஒரு வீடியோ வந்து இது பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கிரியேட் நவ் அப்படி சொல்லிட்டு கேட்குது. கிரியேட் நவ் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அதுவே சொல்லிக் கொடுக்கும் எப்படி இப்படிலாம் பண்ணுன்றது அதுவே சொல்லும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. கைட் மீனுக்கு அதை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு லோகோ ஆட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களோட லோகோ வந்து நீங்கள் கொடுத்துங்க. இப்போ நான் வந்து என் லோகோ கொடுத்துக்கிறேன். அது கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகுது. அப்புறம் டன் கொடுத்துருங்க. அது சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த சைஸ் இருக்கணும். அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இப்போ நான் வந்து பிரவீன் கொடுக்குறேன். கீழே வந்து www.pravin.com அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை கிளிக் பண்ணாலே அது வந்து நார்மலாகவே சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியே பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் மட்டும் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து என்னோடய லோகோ வர மாதிரி கீழே என் பேர் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து வாட்டர் மார்க் கூட ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக்கு தான். அது இல்லாமல் ஒரு ஃபன்னான ட்ரிக்கு தான். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன பண்ணால் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி நியல் ஃபன் லைவ் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னா அதில் வந்து உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சும்மா கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு கீழே வந்துன்னா வந்து கோன்னு இருக்குல்ல, அதை கொடுத்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து இந்த வருஷத்துலேருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதாவது உங்களுடைய இதயம் எவ்வளோ தூரம் துடிச்சிது, உங்கள் கண் எத்தனை தடவை சிமிட்டிச்சு, அது இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எத்தனை தடவை வந்து இந்த சூரியன் பூமியை சுற்றி வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட் பீட் துடிக்கிறது காட்டுறாங்க இருக்குது. அது இல்லாமல் நிறையா இருக்குது. உங்களுடைய செல்ஸு எவ்வளோ இருக்குது, காற்று, தூங்குனது எத்தனை நாள் தூங்குனீங்க,
நீங்கள் எத்தனை தடவை கண்ணு சிமிட்டினீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்டே பண்ண மாட்டேறீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டை பற்றி இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அந்த வீடியோ நான் போடுறேன். முக்கியமாக இந்த லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை டங்குன்னு அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெப்சைட் என்னென்னா கேட்டிங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு வெப்சைட் தான். நம்ம ஃப்யூச்சரில் நம்மளே வந்து மெயில் அனுப்புகிற மாதிரி. இப்போ நான் இந்த இயரில் இந்த டைமில் இன்னைக்கு டேட்டில் நான் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் இயரில் அதுக்கப்புறம் வந்து அந்த மெயில் வந்து எனக்கு வரும். அது என்ன பண்ணால் உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி futureme.oge அப்படி சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறேன். டியர் ஃபியூச்சர் மீன்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து ஹாய் ஐ எம் பிரவீன் அப்படி சொல்லிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அடுத்த 1 இயர்க்குள்ளே வந்து 500K ஃபாலோவர்ஸ் வந்து வரும், நான் ரீச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் ஃப்யூச்சருக்கு மெயில் அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து கேட்கும் 1 இயரா இல்லை 5 இயரான்னு கேட்கும். நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கணும். மெயில் ஐடி போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுப்புனீங்கன்னா இதோட அடுத்த இயர் இதே டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். இயர் மட்டும் மாறும். நீங்கள் வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். நம்மளே மெயில் அனுப்பினது ஒரு ஃபன்னு தானே, அதுக்காக தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். ஏன் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு கூட வரா மாதிரி உங்களால் ட்ரை பண்ணிக்க முடியும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து 1 இயர் கொடுத்துருக்கேன். 1 இயருக்கு அப்புறம் நான் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். முக்கியமாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் பண்ணுற மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க.